பொற்கால நினைவுகள். வணக்கம் நேயர்களே, இது பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சியின் 6வது பகுதி. சென்ற வாரம் நாங்கள் எந்த இடத்தில் விட்டோம் என்றால், தேர் திருவிழாவில் அன்று மாலை 4 மணி போல் தேரிலிருந்து முருகனை இறக்கி வசந்த மண்டபத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும் அந்த இடத்தில் நாங்கள் நிறுத்தினோம். சரி, இன்று நான் தொடர்கிறேன். மறுநாள் வழமை போல தேருக்கு அடுத்த நாள் தீர்த்தம். அன்றுதான் காவடிகளை நாங்கள் அதிகமாக காணலாம். தீர்த்த திருவிழாவுக்கு 2 நாள்களுக்கு முன்பே கேணி இறைத்து சுத்தம் செய்யப்பட்டு கேணியின் தூண்களை சுற்றி கயிற்றால் கட்டி யாரும் கேணிக்குள் இறங்கி கால்களை கழுவாதவாறு பார்த்து கொள்வார்கள். இதை அவதானிப்பதற்கென்றே 4 பக்கமும் 4 பேர் காவல் காத்து கொண்டிருப்பார்கள், யாரும் இறங்காத வகையில். தீர்த்தம் அநேகமாக அன்றைய காலங்களில், அதாவது கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்பு பகல் 2 மணிக்கு மேல்தான் நடைபெறும். கேணியை சுற்றி 4 புறமும் உள்ள படிக்கட்டுகளில் கிழக்கும் வடக்கும் ஆண்களுக்கும் மேற்கும் தெற்கும் பெண்களுக்குமாக ஒதுக்கப்பட்டிருக்கும். நாங்கள் அனைவரும் பகல் 12 மணிக்கு சென்று எமக்கான வசதியான இடங்களில் அமர்ந்து கொள்வோம். சுவாமி தீர்த்தமாட வருவதற்கு முன்பு கேணியின் மேற்கு பக்க படிக்கட்டுகளின் மேல் மண்டபம் போன்று அமைக்கப்பட்டிருக்கும் மேடையில் பன்னிசை கச்சேரிகளும் அதைத் தொடர்ந்து மணியையரின் நற்சிந்தனைகளும் நடக்கும். இந்த பன்னிசை கச்சேரிகளில் பொன் சுந்தரலிங்கம் அவர்கள் கச்சேரி செய்ததாக நினைவுண்டு. அவரை தவிர சரஸ்வதி பாக்கியராஜா, இந்திராதேவி பாலசுப்பிரமணியம், சோமசுந்தரம், இன்னும் பலர் இவர்கள்தான் எனது நினைவில் இருக்கிறார்கள். இப்படி தீர்த்தத்துக்கு சுவாமி கேணிக்குள் வரும் வரை இவர்கள் இந்த கச்சேரியை செய்தபடி இருப்பார்கள். 4 பக்க கேணிப்படிகளும் மக்களால் நிறைந்திருக்கும். அதிலும் தெற்கும் மேற்கும் வண்ண வண்ண கலர்களால் அலங்கரித்தது போல் இருக்கும். அதுதானே பெண்கள் பக்கம் ஆனபடியால் அங்கே வந்து பார்வைகள் கூடுதலாகவே இருக்கும். ஆண்கள் பக்கம் கலரே தெரியாது, வெற்றுடம்புதான் தெரியும். ஆண்கள் யாரும் மேலே சட்டை அணிந்து உள்ளே செல்ல முடியாதல்லவா, அதனால் அவர்கள் வெறும் மேலுடனே காட்சி அளிப்பார்கள். யாரும் மேலே சட்டை அணிந்து உள்ளே செல்ல அத்தனை கண்டிப்பாக அந்த சட்டம் இறுக்கமாக செயல்பட்டது அன்றைய காலத்தில். சுவாமி தீர்த்தமாட கோபுர வாசலுக்கு ஆயத்தமாகி வர அத்தனை மணிகளும், அதாவது கோபுரத்தில் இருக்கின்ற அந்த கோவிலை சுற்றி இருக்கின்ற அத்தனை மணிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அந்த ஒலிக்கும் ஓசையே கேணிக்குள் படிக்கட்டுகளில் இருந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு ஒரு பரவச நிலையை உண்டாக்கும். அந்த மணி ஓசை உடனே மணியையர் தனது நற்சிந்தனைகளை நிறுத்திவிட்டு சுவாமி கோவில் இந்த கேணிக்குள் வர உள்நுழையும் போது அவர் அந்த ஆனா ஆவண்ணா வரிசையில் ஒரு பஜனை ஒன்று பாடுவார். அந்த பஜனை இப்பொழுது கூட எனது காதுகளில் அப்படியே ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பஜனையின் ஆரம்பம் இப்படித்தான் ஆரம்பிக்கும். அன்பருக்கு அன்பனேனி அரகர முருகா, ஆறுபடை வீடுடையாய் அரகர முருகாய். சரி, அந்த மணியையரின் குரலில் இருந்து ஒலிக்கும் அந்த பஜனையை நாங்கள் ஒரு முறை கேட்கலாம். இந்த பஜனையை பாடியது மணியையர் அல்ல, இந்தியாவில் மதுரையில் இருக்கும் ஒருவர் தான் இந்த பஜனையை பாடியிருக்கிறார். சரி, இப்போது நாங்கள் அதை சிறிது கேட்கலாமா? அன்பருக்கு அன்பனேனே ஹரஹர முருகா, அன்பருக்கு அன்பனேனே ஹரஹர முருகா, ஆறுபடை வீடுடையாய் அரகர முருகா, ஆறுபடை வீடுடையாய் அரகர முருகா, இன்பமய ஜோதியேனி அரகர முருகா, இன்பமய ஜோதியேனி அரகர முருகா, ஈசனுமை பாலகனே அரகர முருகா, ஈசனுமை பாலகனே அரகர முருகா, உலகநாதன் மருகனே அரகர முருகா, உலகநாதன் மருகனே அரகர முருகா, எங்கள் மூழ்கினையை தீர்த்தருள்வாய் அரகர முருகா, எங்கள் மூழ்கினையை தீர்த்த
வேலவாணி ஹரஹர முருகா, எட்டுக்குடி வேலவாணி ஹரஹர முருகா, ஏறுமையில் ஏறிவாணி ஹரஹர முருகா, இங்கே ஏறுமையில் ஏறிவாணி ஹரஹர முருகா, அங்கரனுக்கு இளையவனே ஹரஹர முருகா, அங்கரனுக்கு இளையவனே ஹரஹர முருகா, பொய்யார வள்ளிலோல ஹரஹர முருகா, பொய்யார வள்ளிலோல ஹரஹர முருகா, ஓங்கார தத்துவமே ஹரஹர முருகா, ஓங்கார தத்துவமே ஹரஹர முருகா, ஔவை உபதேசித்தவா ஹரஹர முருகா, ஔவை உபதேசித்தவா ஹரஹர முருகா, ஹரஹர முருகா சுவாமி ஹரஹர முருகா, ஹரஹர முருகா சுவாமி ஹரஹர முருகா. இப்படி மணியையர் படித்துக் கொண்டிருக்கும் போது சுவாமி கேணியின் உட்பிரகாரத்துக்குள் வந்து விடுவார். பழனியாண்டவர் சன்னதிக்கு எதிரே இருக்கும் படிக்கட்டுகள் வழியாகவே தீர்த்தமாட சுவாமியை இறக்குவது வழக்கம். அந்த இடத்தை சுவாமி நெருங்க நெருங்க மணியையரின் அந்த தொனி வேகம் அதிகரிக்கும். அவரின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து படிக்கட்டில் அமைந்திருந்திருந்த மக்கள் அத்தனை பேரும் தங்கள் கைகளை தட்டியபடி பின்வரும் பாடலை பாடுவார்கள். சரி, அதையும் இப்போது கேட்டு விடுவோமே. திருத்தணிகை வேலனுக்கு ஹரஹர முருகா, திருமாலில் மரகனுக்கு திருத்தணிகை வேலனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, திருப்பழனி செல்வனுக்கு, குந்திலாடும் குமரனுக்கு, சுரவள்ளி காந்தனுக்கு, குந்திலாடு குமரனுக்கு, சுரவள்ளி காந்தனுக்கு, திருப்பழனி செல்வனுக்கு ஹரஹரோகரா, திருப்பழனி செல்வனுக்கு ஹரஹரோகரா, சுவாமி ஹரஹரோகரா, 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 ஹரஹரோகரா. இவ்வாறு மணியையரும் படிகளில் உட்கார்ந்திருக்கின்ற மக்களும் சேர்ந்து பாடி முடிக்கவும் பழனியாண்டவர் சன்னதிக்கு முன்னால் மேல் வந்து தீர்த்தமாட நிற்பதற்கும் கனகச்சிதமாக இருக்கும். கேணியின் உள்ளே ஐயர் வேலை கொண்டு இறங்கும் வரை மணியையரும் அங்கு குவிந்துள்ள மக்களும் அரகரோகரா வரிகளை வேகத்தோடும் பக்தி பெருக்கோடும் சொல்ல அந்த கேணி மண்டபம் மட்டுமல்ல, வானமே அதிரும். ஒரு விதமான புல்லரிப்பு உடம்பில் ஏற்படும் நமக்கெல்லாம். அந்த வானம் அதிரும் அரோகரா ஒளியுடன் எம்பெருமான் கேணியில் இறங்கி தீர்த்தமாடுவார். வேல் தீர்த்தமாடி முடிந்ததும் இதற்கென்றே காத்திருந்தது போல் மக்கள் கூட்டம் அப்படியே கேணுக்குள் இறங்கி விடுவார்கள். அடுத்த ஒரு 5-10 நிமிட நேரத்திற்கு கேணி மிகவும் அல்லோலக அல்லுப்படும். ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு நீரில் இறங்கி போத்தல்களில் தீர்த்த நீரை எடுப்போரும் செம்புகளில் தீர்த்த நீரை அள்ளுவோரும் வெறுமனே தலையில் மட்டும் அந்த தீர்த்த நீரை தெளிப்போரும் முழு உடம்பையும் நீரினால் நனைப்போருமாக அந்த இடமே ஒரு போர்க்களம் போல் ஆகிவிடும். இந்த அமளி சுமளி இங்கே நடைபெறும் போது சுவாமி மேற்கு வீதி வழியாக வெளியேறி வசந்த மண்டபத்தை அடைந்து விடுவார். நல்லூர் கோவிலில் இன்னும் ஒரு நடைமுறை இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது சாதாரண நாட்களில் பூஜை செய்யும் அர்ச்சகர்களை விட திருவிழா காலங்களில் பூஜை செய்வதற்கு தலைமை அர்ச்சகர் ஒருவரை ஒழுங்கு செய்வார்கள். இது பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டும் இருந்தேன். அந்த வகையில் நீண்ட காலமாக திருவிழா காலங்களில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றியவர் நயினை நாகபூஷணி அம்மன் கோவில் பிரதம பூசகர் மதிப்புக்குரிய திரு பரமேஸ்வர குருக்கள் அவர்கள். இதைவிட நல்லூர் கோவிலின் நிர்வாகத்தை மாப்பான முதலியாரின் பரம்பரையினரே இன்று வரை நிர்வகித்து வருகின்றனர். இப்படி நிர்வகிப்பவர்களை எஜமானர் என்றே அழைப்பார்கள். தீர்த்தம் முடிந்த பின்னரே கொடியிறக்கு வைபவம் நடக்கும். தீர்த்தம் முடிந்த மறுநாள் பூங்காவனம். அன்று முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. திருமணம் முடிந்து முருகப்பெருமான் தேவியர் இருவருடன் தண்டிய அலங்காரத்தில் வீதியுலா வருவார். இதன் பிறகு வைரவர் மடை முடிந்து
அன்றைய வருட திருவிழா இனிதே நிறைவு பெறும். மறுநாள் நீங்கள் கோவிலடிக்கு போனால் கோவிலை அண்டி ஒரு சனமும் காண கிடைக்காது. ஆனால் பாத்திரக்கடைக்குள் சனம் அலைமோதும். ஏனெனில் பாத்திரை கடைக்காரர்கள் அனைவரும் அன்றுதான் தங்கள் தங்கள் கடைகளை ஒதுக்கி கொண்டு சன்னதி முருகன் கோவிலுக்கு செல்ல ஆயத்தமாவார்கள். அப்படி அவர்கள் ஆயத்தமாகும் போது தாங்கள் இதுவரை காலமும் வித்து வந்த விலைகளை விட மிகவும் மலிவான விலையில் அந்த பாத்திரங்களை எல்லாம் விற்பனை செய்வார்கள். அதனால்தான் எங்கள் பெண்கள் அந்த நாளுக்கென்றே காத்திருப்பார்கள் பாத்திரங்களை வாங்குவதற்கு. அநேகமாக நல்லூர் முருகன் கோவில் திருவிழா நிறைவுற்றதும் சன்னதி முருகன் திருவிழா ஆரம்பமாகும். இது ஒரு வழக்கம், அந்த திதி அப்படி வருகின்றது. ஆகவே நல்லூரில் பாத்திர கடைகள் போட்டவர்கள் கடைகளை ஒதுக்கி கொண்டு போகும்போது இப்படி மலிவாக விற்பனை செய்வார்கள். இந்த சூட்சுமத்தை தெரிந்து கொண்ட அதாவது எங்கள் பெண்கள் ஆரம்ப நாட்களில் பாத்திரக்கடை பக்கம் போகவே மாட்டார்கள். கடைசி நாள் வரை காத்திருப்பார்கள் பாத்திரங்களை வாங்குவதற்கு. எம்மவர் சிக்கனமாக வாழ்வதை பண்பாடாக கொண்டவர்கள் என்பதில் நாம் மிகவும் பெருமைப்பட்டு கொள்ளலாம். மணியையரின் பிரசங்கம் பற்றி கூறும் பொழுது இன்னொரு விடயத்தையும் நான் இங்கே கூறியே ஆக வேண்டும். மணியையர் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் கைத்தல நிறகனி அப்பமோடு அவள் பொறி என்று ஆரம்பித்துத்தான் தனது கதா பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். அப்போதெல்லாம் நான் சிறு பையன் கோவிலுக்கு போகும்போது எனது ஐயா 10% தருவார். அதுவும் நிறைவான 4 நாட்கள் மட்டும்தான் இந்த சலுகை. அதில் நான் 5% கடலை வாங்குவேன். அந்த கடலை சிறைக்குள் கடலை, கச்சான், சோளம் என அனைத்தும் இருக்கும். இதை நீங்கள் இப்போது சொன்னால் நம்பவும் மாட்டீர்கள், அத்துடன் ஆச்சரியமாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அப்படி ஒரு காலம் இருக்கத்தான் செய்தது எங்களுடைய பொற்காலத்தில். நம்பத்தானே நீங்கள் வேண்டும், ஏனென்றால் இதை நான் பொய்யாக சொல்லவில்லை. மிகுதி 5% 4 நாட்களும் வித்தியாசமாக வாங்கி சாப்பிடுவேன். ஒரு நாள் தும்பி முட்டாஸ், மறுநாள் பாம்பே நைஸ். இதை நாங்கள் அப்பளம் என்றும் அந்த நாளையில் சொல்வோம். இந்த இரண்டையும் ஒருவரே விற்பனை செய்வார். தகரத்தினால் செய்து ஒரு பக்கம் மட்டுமே கண்ணாடி வைத்து பொருத்திய 2 டின்களை 2 கைகளிலும் தூக்கி கொண்டு ஒன்று தும்பி முட்டாசும் மற்றையதில் பாம்பே நைஸும் என்ற அப்பளமும் வைத்துக் கொண்டு வடக்கு வீதி பந்தலின் கீழ் நின்று ஒருவர் விற்பனை செய்வார். இதை நீங்கள் கூட அவதானித்திருக்கலாம். அவருக்கு அத்தனை வயது இருக்காது, ஒரு நடுத்தர வயதுக்காரர். இன்னும் ஒரு நாள் ஐஸ் பழமும் சாப்பிடுவேன். இதை விட இழுவை இனிப்பு என்று சொல்லி ஒரு தடியில் ரோஸ் நிறத்தில் ஒரு ஒரு இனிப்பொன்று சுற்றப்பட்டு இருக்கும். அதுவும் 5% கொடுத்தால் அப்படியே தடியில் இருந்து உருவி நீளமாக தருவார், அல்லது மணிக்கூடு மாதிரி செய்தும் தருவார். எல்லாமே இனிப்பு வகைகள் தான். இந்த இனிப்பு வகைகளை சாப்பிடத்தானே எம்போன்ற சிறுவர்கள் அப்போது கோவிலுக்கு போவோம். சுவாமி கும்பிடுவது எல்லாம் 2ஆம் பட்சமே. இப்படி நல்லூர் பற்றி கூறுவதற்கு இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் இன்று நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக நல்லூர் கோவில் வரலாறு பற்றி சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆரம்பத்தில், அதாவது 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் சிங்க நகர் என்று அழைக்கப்பட்டதாகவும் இதனை ஆண்ட மன்னன் சிங்கை ஆரியன் எனவும் சான்றுகள் இல்லாத வரலாறுகள் கூறுகின்றன. யாழ்ப்பாண அரசின் நிறைவு காலங்களில் தான் இது நல்லூர் என்று அழைக்கப்பட்டதாக அந்த காலத்தில் எழுதப்பட்ட கைலாய மாலை என்னும் நூல் தமிழரின் தலைநகர் நல்லூர் என்றே குறிப்பிடப்படுகின்றது. செண்பக பெருமாள் என்பவனே நல்லூரை கட்டுவித்தான் என சிலரும், கூழங்கை சக்கரவர்த்தி தான் நல்லூரை கட்டுவித்தார் என்று சிலரும் கூறுவர். யாழ்ப்பாண அரசின் தலைநகரமாக இது இருந்தாலும் நல்லூர் கோவிலை புவனேகபாகு என்று அழைக்கப்படுகின்ற செண்பக பெருமாள் தான் கட்டிவித்தான் என்பதற்கு ஆதாரமாக கோவிலில் இன்றும் கூறப்பட்டு வரும் கட்டியத்தை ஆதாரமாக கூறுகின்றார்கள் ஒரு சிலர். சமஸ்கிருதத்தில் அமைந்துள்ள அந்த கட்டியத்தின் தமிழாக்கம் இப்படித்தான் அமைந்துள்ளது. திருவருள் பொருந்திய தெய்வ யானையுடனும் வள்ளியம்மையுடனும் சேர்ந்திருக்கின்ற சுப்பிரமணியரின் திருவடிகளை வணங்குபவனும் மன்னர்களுக்கு மன்னனும் மிகுந்த செல்வங்களை உடையவனும் இந்த பரந்த பூமண்டலத்தில் எல்லா திசைகளிலும் புகழப்படுபவனும் மக்கள் தலைவனும்
16 பெருந்தானங்களைச் செய்பவனும் சூரிய குலத்தில் உதித்தவனுமாகிய ஸ்ரீ சங்கபோதி புகனேகபாகு என்று முடிகின்றது அந்த கட்டியம். இதன்படி பழைய நல்லூர் கோவில் அமைந்துள்ள இடத்தில் தற்போதுள்ள சென்ட் ஜேம்ஸ் தேவாலயத்தில் இன்றைக்கு கூட நீங்கள் உள்ளே சென்றால் பார்க்கலாம். பழைய கோவிலின் மூலஸ்தான பீடம் அப்படியே அந்த கத்தோலிக்க தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக தேவாலயத்தின் பங்கு தந்தை ஒருவர் சிறிது காலத்திற்கு முன்பு பத்திரிகைகளில் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். புதிய கோவிலின் நிர்வாகத்தை மாப்பான முதலியாரின் வழித்தோன்றல்கள்தான் இன்று வரை நிர்வகித்து வருகின்றனர். நல்லூரின் 4 திக்குகளிலும் 4 கோவில்கள் எல்லை தெய்வங்களாக நல்லூரானுக்கு அமைந்துள்ளார்கள். வடக்கே சட்டநாதர் கோவிலும், கிழக்கே வெயிலுக்கு உகந்த பிள்ளையார் கோவிலும், தெற்கில் கைலாசநாதர் கோவிலும், மேற்கே வீரமாகாளியம்மன் கோவிலும் அமைந்துள்ளன. நல்லூர் ஆலயத்தை இன்றுள்ள நிலைக்கு அந்த நாளில் கொண்டு வர வித்திட்டவர் ஆறுமுக நாவலர் ஆவார். அதன் காரணமாகவே இன்று வரை நாவலரின் மணிமண்டபம் கோவிலின் பக்கத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. சரி நேர்களே, இன்றைய பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் விட்ட இடத்திலிருந்து உங்களை தொடர்வேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் கூறி விடைபெறுபவர் பெர்லின் சேகர். வணக்கம் நேர்களே. பொற்கால நினைவுகள்.